முதலாவதாக 2020 வருடம் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற வடிவுக்கரசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல என்கின்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகை விருது பெறுகிறார் வடிவுக்கரசி அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தம்பி உதய்க்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க குடும்பத்தை ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்தில் பார்க்க வச்சிட்டீங்க. நம்ம குடும்பத்தை சின்ன திரை பெரிய திரை வரப்போற இயக்குனர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதமான பாகுபாடும் இல்லாம இவங்களுக்கு தான் அவார்டு அவங்களுக்கு தான் அவார்டுன்னு இல்லாம சின்ன கேரக்டர் பண்ணவங்களுக்கும் சரி பெரிய கேரக்டர் பண்ணவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி சமமா இத்தனை வருஷம் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் சின்ன திரையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க 2 சீரியல் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கும் அவார்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. அந்த மாதிரி பெரிய திரையில ஒருத்தரையும் விடல, எல்லாருக்கும் அவார்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எந்த விதமான பாகுபாடும் இல்லை. இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த வகுப்பை சேர்ந்தவங்க, அந்த வகுப்பை சேர்ந்தவங்க, எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த இன்விடேஷன்ல 400க்கு மேல அத்தனை பேருக்கும் அவார்டு. அதே மாதிரி பிலிம் இன்ஸ்டிடியூட்ல அமிர்தம் சாருக்கு தெரியும், பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்க செஞ்ச சின்ன சின்ன சாதனையை கூட அவங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு அவார்டு. இது எல்லாமே இந்த அமைப்பில் தான் நடக்கும். அதுக்காகவே மறுபடியும் உங்க சார்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட சார்பாக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய். எனக்கு இதெல்லாம் எனக்கு வீட்டுல இருக்கிற மேடு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போட்டாங்களா, இனிமே போட போறாங்களான்னு கேட்டேன். இல்ல போட்டாங்கம்மா, எங்களுக்கு போட்டாங்கம்மா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க என்னைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நல்லா இருப்பீங்க. நான் வந்ததும் தம்பியை கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் அவரோட நடிச்ச அந்த ஞாபகம் தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தம்பியும் ஸ்கூல் ஆனுவல் டேல பாக்குற மாதிரி இருக்கு, ரீயூனியனுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னார் தம்பி. அது உண்மை. அந்த மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. உங்க எல்லாரோட சார்பாகவும் நான் பேசினேன். அதே மாதிரி இன்னொருத்தரும் பேசுவாரு, நம்மளோட சார்பாக பேசுவாரு. எங்க எல்லாருக்கும் சமமாக எந்த பாகுபாடும் இல்லாம சமமா எங்க எல்லாரையும் நீங்க ட்ரீட் பண்ணி எங்க எல்லாருக்கும் அவார்டு கொடுத்ததுக்காக நன்றி 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 நன்றி. இதை நாங்க என்னைக்குமே வாழ்நாள்ல நாங்க யாருமே மறக்க மாட்டோம்.
இல்லையா? சின்னத்திரையும் தான், உங்களையும் தான் சேர்க்கிறேன், நீங்களும் தான் நம்ம குடும்பம். ஏன் கை தட்டுங்க நல்லா. ஓகே, நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்ப்பா.